2026 பிப்ரவரி 6 திரையரங்குகள்ல வெளியாகி எக்கர் ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த படம் தான் வித் லவ். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அபிஷன் ஸ்கூல் ஏஜ் லவ் ட்ராக், அனஸ்வரா ஸ்கூல் ஏஜ் லவ் ட்ராக், அபிஷன் பிளஸ் அனஸ்வரா ராஜன் ட்ராக்னு சொல்லி தனித்தனியா பார்க்கும்போது இந்த படத்துல சில பல குறைகள் இருந்தாலும் மொத்த படமா பார்க்கும்போது இந்த வித் லவ் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா தியேட்டர்ல சிங்கிள் சிட்டிங்ல பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகிற படங்கள் ஓடிடில பார்க்கும்போது பெரிய ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. அதே மாதிரி தியேட்டர்ல சுத்தமா செல்ஃப் எடுக்காத படங்கள் ஓடிடில பெரிய ஹிட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது தியேட்டர்ல சிங்கிள் சிட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இந்த வித் லவ் படம் ஓடிடில பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி நான் அந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். சிங்கிள் சிட்டிங் இல்ல 2-3 சிட்டிங் போயிருந்தது. அப்படி இந்த படத்தை பார்க்கும்போது தியேட்டர்ல எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாத சீன்கள் ஓடிடில பார்க்கும் போதும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகிற சீன்ஸ் ஓடிடில பார்க்கும்போது இன்னும் பல மடங்கு பாசிட்டிவ் வகையில் ஒர்க் அவுட் ஆகிறது தான் ஆச்சரியமான விஷயமே. எஸ்பெஷலா அபிஷன் அவர்கள் அனிஷாவை மீட் பண்ற அந்த ஒரு சீனுக்காகவே இந்த வித் லவ் படத்தை பார்க்கலாம் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னால இந்த வித் லவ் படத்துல இருந்து எண்ணற்ற குறைகளை சொல்ல முடியும். 96, முதல் நீ முடிவு நீ, இந்த வித் லவ், இந்த 3 படங்களை கம்பேர் பண்ணி பல பாயிண்ட்களை சொல்ல முடியும். ஆனா முதல் முறை தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கை தந்து 2வது முறை ஓடிடில பார்க்கும்போது அந்த பாசிட்டிவான ஃபீலிங்கை விட அதிகமான பாசிட்டிவ் ஃபீலிங் தந்திருக்கு இந்த வித் லவ் படத்தை. குறைகள் இருக்கிறத ஒரு குறையா சொல்லாம இந்த படத்தை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே அந்த படத்தை ஓடிடில போய் பார்த்துருங்கன்னு சொல்ற மட்டும் தான் எனக்கு தோணுது.